அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம சளிக்கு காய்ச்சின மருந்துமா, கை மருந்து ரொம்ப நல்லது. நறுக்கு மூலம், திப்பிலி, சுக்கு, ஏலக்காய், மிளகு, தேங்காய், 1/4 தேங்காய், அரிசி போட்டு போடணும். அரிசி ஒரு 100 அரிசிக்கும் குறையத்தான் வைக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கணும். இது 3 வேளைக்கு காணும். ஒரு 2 பேர், 2 அந்த ஆனைப்பிங்கானுக்கு 2 ஆனைப்பிங்க 2 இல்லை, அரை அரையாக 2 அரை ஆனைப்பிங்கான் காய்ச்சிரண்டா உனக்கு இந்த சாமான்கள் 3 வேளைக்கு வச்சுக்கிடலாம். நல்லா வறுத்து, அரிசியோடு போட்டு வறுத்து நல்லா பவுடர் ஆக்கி காய்ச்சணும். முதல்ல தண்ணியை ஊற்றி காய்ச்சிட்டு அதுக்கு போது தேங்காய் பாலை கட்டியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு முட்டையை அடித்து ஊற்றி இறக்கி குடித்தா எப்படியாப்பட்ட சளியும் வெட்டி விட்டுரும். இது நான் இப்போ உங்களுக்கு தனியாக மருந்தாக காட்டுறேன். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாதே, அதுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி வறுத்து திரித்து மிக்சியில் போட்டு திரித்து காய்ச்சுங்க. நான் காய்ச்சி முடிஞ்சு ஊற்றின பிறகு காட்டுறேன். இதை பார்த்துக்கோங்க. மருந்தோல் எப்படியாப்பட்ட சளி, அரைஞ்ச சளி 3 நாளைக்கு குடித்தா போதும். இது 3 வேளைக்குள்ளே மருந்து தான். ஒரு ஆள் 2 ஆளுக்கு சளியாக இருந்தால் இது போதும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உணவே மருந்து.